ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இந்த ஒரு vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர் பார்க். அதாவது இப்போ சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சிருச்சுல்ல, எல்லாருமே வந்து பயங்கரமாக வாட்டர் பார்க் போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அதோட vlog தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தெரியலனாலும் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து மத்திய பிரதேஷில் இருக்கிறோம். மத்திய பிரதேஷ் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த ஒரு வாட்டர் பார்க் இருக்குது. இந்த வாட்டர் பார்க் பேர் வந்து கிறிஸ்டைல் ஃபன் வேர்ல்டு. அங்கே தான் போயிட்டு நாங்கள் சண்டே போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதோட vlog தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வந்து என்னென்னா 3 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதாவது ஒரு கிட்ஸுக்கு, ஒரு அடல்ட்டுக்கு, இன்னும் 2 சேர்ந்து காமனாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே நல்லா நீட்டாக இருந்துச்சு. சின்ன வாட்டர் பார்க்கிறதுனாலும் நல்லா நீட்டாக இருந்துச்சு. இது வந்து புதுசாக இருந்தது. இது பக்கத்தில் இன்னும் வந்து ஒரு ஒண்டர்லான்னு ஒன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஓல்டு இதனால நாங்கள் வந்து இதை சூஸ் பண்ணி புதுசில் எப்படி இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கட்டும், கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தாலும் குழந்தைங்க நல்லா விளாடட்டும்னு நாங்கள் வந்து இங்கே வந்தோம். நல்லா அட்டகாசமாக இருந்துச்சு. நாங்கள் என்னென்னா 11 o'clock உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து பெர் மெம்பருக்கு வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 5 years உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இது ஃப்ரீ தான். எல்லாமே வந்து ஸ்கூல் ஹாலிடேனால எல்லா சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக வந்து கிராண்டாக விளாண்டுட்டு இருந்தாங்க. தண்ணி அவ்வளோ நல்லா இருந்ததுனால ஒரு நாள் ஃபுல்லாக வாட்டர் இல்லைன்னா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா கிராண்டாக இருந்துச்சு. இங்கே உள்ள வந்து ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. ஃபுட் கோர்ட்டில் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி இது பண்ணிட்டு அதுவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருந்துச்சு ரெஸ்டாரண்ட்டு. 3 ஸ்விம்மிங் பூல் தவிர இங்கே வந்து ஒரு ரெயின் டான்ஸ் ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அது ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருந்துச்சு. அதோட வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து பின்னாடியே பார்த்துட்ருக்க போகிறீங்க. கண்டினியூவாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நல்லா ஃபன்னாக இருக்கும். வாட்டர் பார்க் உள்ளேயே இந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பார்க் இருக்குது. அதில் தான் குட்டி பாப்பா விது விளாண்டுட்ருக்கிறா. நீ ஓடியா இது அக்கா பாரு, அக்கா சூஸ். இதுலாம் ஃபஸ்ட்டு வாட்டர் பார்க்கை பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம். வாவ், இப்படி தான் இருக்குமா, சூப்பராக இருக்குது அப்படின்னு. இதுக்கு முன்னாடியெல்லாம் யூடியூப் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தவோ இப்போ நேரில் பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம். எல்லாம் நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர்னால எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும்போது எங்களால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் ரொம்ப பயமும் இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு. இதில் 2 பொம்மைங்க இருக்குது. ஒன்று மோட்டு, இன்னொன்று பத்தலு. அதாவது குண்டு ஒல்லி அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்து இங்கே 2 பொம்மை வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் பார்க் வந்து சஜாப்பூர்னு ஒரு இடத்துல இருக்குது. நாங்கள் வந்து மத்திய பிரதேஷ் நல்கடாவில் இருக்கிறோம். நல்கடாவில் வந்து இந்த சஜாப்பூர் வந்து 50 கிலோமீட்டர். ஆல்மோஸ்ட் 1 hour 15 minutes ட்ராவல் பண்ணி இந்த வாட்டர் பார்க் வந்து நாங்கள் சண்டே போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். உள்ளேயே வந்து அதாவது இப்போ டிஷர்ட்டு அந்த மாதிரி கீழே வந்து ஷார்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. பட் அது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. கிளாத்து குவாலிட்டி சரியில்லாதனால நாங்கள் ஆல்ரெடி வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போனோம். அதோட தான் போட்டு இது பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் துணி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. பட் அவ்வளோ நல்லா இல்லாதனால நாங்கள் வந்து வீட்டில் கொண்டு வந்து போட்டு யூஸ் பண்ணி இது பண்ணோம். வெளியில் வந்து கிளாத்து போட்டாலும் இங்கே அலோடு தான். ஒன்றும் இது இல்லை. லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. பட் லேடிஸ்க்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் இருந்தது, அதையும் சூஸ் பண்ணலை.
மெதுவா மெதுவா ஓடு. Bye 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 bye. இப்படி வேற லெவலா. இது வந்து அந்த வாட்டர் பார்க்கோட என்ட்ரன்ஸு. இது வந்து அடல்ட்ஸ்குள்ள இது. இதை வந்து நாங்கள் போனோம். பட் அவ்வளோ ஹைட் இல்லை, கொஞ்சம் பயப்பட முடியாத அளவுக்கு உள்ள ஹைட்டு தான் இருந்துச்சு. ஸோ வந்து என்ஜாய் பண்ணோம். இது வந்து பிளெயின் ஸ்விம்மிங் பூல். அதாவது மேலே அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்துச்சு ஒரு ஸ்விம்மிங் பூல். மற்றது வந்து கிட்ஸுக்கு ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி, அது போக அடல்ட்ஸ்க்கு ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து பிளெயினாக, அதாவது பிளெயின் ஸ்விம்மிங் பூல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வாட்டர் எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டு தான் இருந்துச்சு. அது வந்து நேராக போனோம்னா ரெயின் டான்ஸு ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. நல்லா ஸ்ப்ரிங்க்லரு, அவ்வளோ ப்ரெஷர் இல்லாமல் வாட்டர் வந்து நார்மலாக வந்துச்சு. என் பாப்பாலாம் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணி இந்த ரெயின் டான்ஸில் தான் பயங்கரமாக டான்ஸ் ஆடினான். வெயில் காலனால குழந்தைங்களுக்குலாம் இந்த தண்ணியில் இது பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் பண்ணலை. சொல்ல நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருக்குறாங்க.
பாப்பாக்கான பயங்கர டான்ஸு, பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. ஹே விஜு ஓடியாங்க 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 விது ஓடியாங்க. அம்மாங்க பாரு மாங்காய் பறிச்சிட்டு உட்காந்தா சரியா. அடுத்து இதில் வந்து கேமிங் ஜோனும் இருந்துச்சு. அதாவது குழந்தைங்க விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரி காரு, இந்த மறுபடியும் பைக் ரைஸு, பால்ஸ் போட்டு விளாட்றது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நிறைய இது வந்து இங்கே ஒர்க் ஆகலை. ஏதோ சம் சென்சார் அப்படிங்கிற ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. பட் வந்து காரில் மட்டும் ஏறிட்டு இது பண்ணோம். கார் வந்து 10 மினிட்ஸில் வந்து இங்கே வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற இதெல்லாம் அதில் ஸ்க்ரீன்லாம் நிறைய கார்ட்டூன் தெரியிற மாதிரி இருக்கும். பட் வந்து அவங்களுக்கு ஏதோ டிஜிட்டல் சம் இஷ்யூனால எடுத்துக்கிறோம். பால் மட்டும் விளாண்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி கூப்பிட்டு வந்தாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 11 o'clock சம்திங் உள்ளே என்ட்ரி ஆனோம். 4 o'clock சம்திங் தான் வெளியிலே வந்தோம். சின்ன வாட்டர் பார்க்லேயும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்னும் பெரிய வாட்டர் பார்க்குன்னா இன்னும் பயங்கர ரஷ் அது இதுன்னு இருக்கனால நம்ம சின்ன வாட்டர் பார்க்கு இங்கே வந்து சூஸ் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக அப்படிதான் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன் நீங்கள் எங்கெங்கே யாராவது
இல்லாட்டி எதுவும் கமெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் சஜஷன் கண்டிப்பாக தாராளமாக சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை கண்டிப்பாக சந்திக்கலாம். நம்ம வீடியோக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. பாய் பாய் பாய். ஆல் டேக் கேர்.